எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த ட்ரிப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரோடு ட்ரிப் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ரோட் ட்ரிப்பில் நம்ம எப்படி ஜேர்னி பண்ணுறோம், என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம், எப்படி இந்த ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்னோட மெயின் கான்செப்டே வந்து உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். ஆக்சுவலி இந்த சேனலோட மோட்டிவ். ஸோ அது வந்து ஒரு மெமரிஸாக இருக்கணும் அந்த ஜேர்னி. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்குறவங்க நீங்களும் வந்து இந்த பார்ட்டில் பங்கு பெறணும். நாங்கள் எங்கே போகிறோம், நாங்கள் போகிற அந்த ரூட்டில் நாங்கள் வந்து எந்த சிட்டியை நோக்கி, எந்த ஹில் ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் இந்த ட்ரிப்பில் வந்து நான் எதையுமே வந்து ஃபுல்லாக வந்து எந்த பிளேஸுங்கிறத மட்டும் நான் ஹைட் பண்ணுறேன். எந்த ஹோட்டல், எந்த ஏரியாவில் சாப்பிட்றோம், அது எல்லாமே நேர்கள் நீங்கள் தான் இந்த தடவை அதை கண்டுபிடிக்கணும். ஒரு புதுவிதமான முயற்சி. நீங்கள் எப்பயுமே வந்து தமிழ் மக்கள் வந்து ஒரு புதிய முயற்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. ஸோ அதுவும் இந்த சேனலுக்கு நீங்கள் இந்த ஆதரவை கொடுத்து இந்த வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க, எந்த டெஸ்டினேஷன் போகலாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க, கண்டுபிடிங்க. தேங்க்யூ. அம்மா எவ்வளோம்மா கரும்பு? 200 ரூபாவும். என்ன ஊர் கரும்புமா இது? என்ன ஊர் இது? கிண்ணாங்கம். இது வீசா விழுப்புரமா? வெட்டி தருவீங்களா? கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க பார்ப்போம். நல்லா ஸ்வீட்டாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா கொடுங்கம்மா. கொண்டு தாங்கம்மா, போதும். போதும். தேங்க்ஸ்மா. இவ்வளோ கரும்பு 200 ருபீஸ். சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு பிடிக்கும். லெட்ஸ் வாட்ச் இட். கொய்யாப்பழம் இருக்கு இந்த ஜங்ஷன்ல. ஸோ உளுந்தூர்பேட்டை ஜங்ஷன் ஆல்மோஸ்ட். இது பார்த்தீங்கன்னா இப்போ பலாப்பழம் ரொம்ப சூப்பரான ஒரு சுவையில் இருக்கு. இந்த பலாப்பழம் என்ன விலைன்னு நம்ம கேட்போம். நல்லா இருந்தால் நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது சின்ன சின்ன அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ சார் அது? சார் பலாப்பழம் எவ்வளோ? பழமா வேணும். எவ்வளோமா? 80 ரூபாவா? ஒரு இது ரெண்டு பிளேட்டாமா? ஒரு இது 40 ரூபாவா? இந்தாம்மா 20 ரூபா தாம்மா. வாழைப்பழம் வேணுமா? பழம் நல்லா இருக்கு. மரத்திலே பார்த்துட்டா. பொங்கலுக்கு வேணுமா? 4 கிலோ பலாப்பழம் கொடுங்க. இது வேண்டாமா? வேணாமா? என் கையால் நீங்க இதை வச்சுங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள்மா. சரிங்கம்மா. எவ்வளோமா இது?
130 to 140 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வச்சுங்க. நம்ம இப்போ வந்து நியர் உளுந்தூர்பேட்டை தாண்டி ஆத்தூர் தாண்டி இப்போ டுவோர்டு சேலம் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலாக தைப்பொங்கல், மக்கள் எல்லாம் வீட்டில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு காலையிலே மட்டன்லாம் எடுத்து இட்லியும் மட்டன் குழம்பும் போட்டு இந்நேரம் ஒரு பொடி பிடிச்சிட்டு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு நல்ல படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அதனால கொஞ்சம் ரோடு டிராஃபிக் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் பொங்கலுக்கு ஏதாவது ட்ராவல் பண்ணணும், அந்த மாதிரி பொங்கல் ட்ராவல் பண்ணுவேன். ஏன் சொன்ன சென்னைன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பீச் ரோட்லாம் போனீங்கன்னா பொங்கல் டைமில் வாழை இலை போட்டு ஃபுல் மீல் சாப்பிடுவாங்க. அப்படி காலியாக இருக்கும் ரோடு. ஏன்னா சென்னையில் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீக்கெண்ட் லீவ் இந்த மாதிரி பொங்கல் ஹாலிடேஸ் வருதுன்னா, அக்கார்டிங் டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க. சென்னையில் அப்போ தான் தெரியும் சென்னைக்காரங்க ரொம்ப பேர் இல்லை, எல்லாருமே ஊர்லேருந்து வந்தவங்க தான் சென்னையில் இருக்காங்க. சென்னையிலே பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நோக்கத்திலேயோ அப்பா அம்மாவோ இல்லைன்னா தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் வந்து இந்த அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டுன்னு வச்சிங்களேன், சென்னை காலியாக இருக்குங்க. அந்த நேரத்தில் சென்னை என்ஜாய் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பொங்கல் ஹாலிடேயில் ஹைவேல நீங்கள் ட்ரைவ் பண்ணி என்ஜாய் பண்ணோன்னா, ரோடு காலியாக இருந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். எம்டியாக இருக்குன்னா பொங்கல் குறிப்பு வச்சிங்க, ஒரு 12 மணிக்கு மேலே, மதியானம் 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல் எம்டி ஆகிடும். ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ட்ரைவ் என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ ட்ராவல் விளாகராக ஐ காட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம சேலம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போகலாம். வாங்க, லெட்ஸ் வாட்ச் அவுட். நம்ம இப்போ சூப்பரான ஒரு ரிசார்ட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க அந்த ரிசார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேஷுவலாக பார்க்கலாம். வாங்க. ரிசப்ஷன் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் வெயில் அதிகமாகிடுச்சு, மரங்கள்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது.
டிசம்பர்ல வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல. ஐ திங்க் ஸோ. லஞ்ச் இங்கே இருக்கா? Yeah, hi, bro. இப்போ லஞ்ச் அவைலபிள் இருக்கு சார். லஞ்ச் இருக்கா? ஓகே. இது சம் இதெல்லாம் ஓகேவா? ஸோ ஐ திங்க் இது நன்னாடி சர்பத்துன்னு நினைக்கிறேன். சும்மா வெல்கம் ட்ரிங்க்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. எப்படி இருக்கும்? ஆல்மோஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். இன்னும் லஞ்ச் இங்கே கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஐ திங்க் இன்னும் லஞ்சுன்னு தெரியல. இப்போ ஆலக்கட்டுன்னு சொன்னாங்க. ஸோ வரட்டும். என்ன லஞ்சு அவைலபிள். மணி ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆச்சு. ஆக்சுவலாக இங்கே நாங்கள் பார்த்தோம் இந்த பெப்பர். ஆக்சுவலி பெப்பர் வந்து பெப்பர் இங்கேயே விளையிற பெப்பர் போல இருக்கு. நல்லா டேஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி விளம்பரம்லாம் இல்லை. ஜஸ்ட் சும்மா இருக்க நேரத்தில் ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக காமிச்சோம். ஹனின்றாங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியல. மேபி சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னது? காஃபி. காஃபி வெளியே ஸ்மெல்லு வரல ஆக்சுவலாக. ரைஸ் கொடுங்க. இப்போதைக்கு டைம் ஆகிப்போச்சுங்க. ஆல்மோஸ்ட் மணி 3:30 ஆகிப்போச்சு. ஸோ ஒயிட் ரைஸ் ரசம் இஸ் எனஃப். மீதி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசம் வாங்கிட்டேன். பார்ப்போம். இதெல்லாம் உடனே பண்ண ரசங்க. இந்த இடத்துல இந்த ஹோட்டலில் இந்த ரசம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுறேன். நம்மளோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பை. சிக்கனுக்கு இந்த ரசத்துக்கும் யாருமே ஆக்சுவலாக ரிவ்யூ பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் ரசமும் உண்டு ரிவ்யூ. என்னடா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ரிசார்ட்டில் வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஃபுட்டே ரசம் பார்த்துங்க. ரசத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். நான் ரசத்தில் ஆரம்பித்தாலும் முடிக்கும்போது பிரம்மாண்டமாக முடிப்போம். நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். உலகத்தில் இந்த ஒரு டிஷ்ஷுக்கு மட்டும் ரிவ்யூ யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த டிஷ்ஷு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரசம் சூப்பராக இருக்கு. ரசம். ஓ மை காட். ரசம் ரசம் சூப்பு மாதிரி சூப்பர்.
So elegant, just looking like a wow. அக்கா நல்ல ஒரு கார்லிக் சூப்புங்க அது. கையெடு. நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாய், இப்போ டின்னர் சாப்பிட்டு வந்தாச்சு. சூப்பரான ஒரு நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வச்சுருக்காங்க, சிக்கன் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும், பட் நைஸ், நல்லா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப குளிராக இருக்கனால சூடு எதுவுமே இல்லை. சில்லு கிட்டத்தட்ட ஒரு 15 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ ஆசம் கிளைமேட்ஸ். இது ஒயிட் பேந்தர் இருக்கா? இந்த கிரீன் பேந்தர் என்ன ரேட் ஆகுது? இது வந்து 500 ரூபாங்க சார். அதுவும் 500 ரூபாய். அது வந்து இது வந்து 300 ரூபாய். ஓகே, இது என்னது யூஸ் இது கிரீன் பேந்தர்? இது எல்லா வலிக்கும் போடலாம். ஜாயிண்ட் பெயின் வலிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. 500 வரும். இது ரொம்ப ரேட் போட்டுருக்கு கேட்டேன். இது அழிஞ்சு நல்ல தான் சார் ரேட் இருக்கு. இது என்னதுமா? பிளாக் பேந்தர் இது வந்து ஒரு மீட்டிங் சார். இது எல்லா வலி கேட்கும். ஹெட் பெயின், கை கால் வலி, முதுகு வலி எல்லா வலிக்கும் போட்டுக்கலாம். கொஞ்சமா போடணும். பிளாக் பேந்தர் இன்னொரு
500 தான் சொன்னீங்க. ஆமாங்க சார். இது பிளாக் தந்துரா, இது பிளாக் தந்துரா? இது மூணுமே சார். ஒன்று இல்ல, அது வந்து கொஞ்சம் நல்லா க்ரீனா இருக்கு. இது கொஞ்சம் மான கலர் இந்த மாதிரி. அது ஃபில்டர் ஆகி வருதுல்ல, அதனால அப்படி இருக்கும். சரி, எது வேணும்னு பார்த்துங்க. இது யூஸ் ஸோ அந்த இது ரெட் கலர் ஆயில் ஒன்று இருக்குமே, ரெட் ஆயில், ஜாயிண்ட் பெயின் ஆயில். இதுங்க சார். இது என்ன ரேட் ஆகுது? அது 300ங்க சார். என்ன 300 சொல்றீங்க? 100 தான் சொல்றோம். 120 தான் நாங்களாம் பார்த்துட்டு வந்தோம். ஏன் இவ்வளோ ரேட் போடுறீங்க? நீங்களே போடுறீங்களா? இல்லைங்க சார், அது இந்த ரேட்டே போடுறீங்க. அல்ல, ரேட் நாங்கள் போடல. அது சின்னது இருக்கு. எதுங்க? கீழே சின்னது. அது ஆனியன் ஆயிலுங்க. அது எதுக்கு வாங்கினா? சரி, ரைட். இது கொடுத்துருங்க. இது என்ன இது? சரி, எதுவும் டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா? இல்லைங்க சார். சாக்லேட் கொடுங்க. நெக்ஸ்ட் Please. இன்னொன்று சரி, அவ்வளோதான். இது மட்டும் ரேட் வாங்கிக்கிறேன். சரி, போகும்போது வேறு எங்கே இருந்தாலும் பார்ப்போம். குட் மார்னிங், வணக்கம். ஃப்ரம் சிம்பிளிஜியா. ஏற்காடு முடிஞ்ச அளவுக்கு வந்து சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. செக் அவுட் ஆயாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில், சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.